தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, திங்கட்கிழமை நல்லா இருக்கீங்களா? வல்லமையான இவன் திங்கட்கிழமையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கிருபை அப்படி அறுவடை செய்வீர்கள். இறைவார்த்தை தருகிறேன். திருவெளிப்பாடு 21:4, அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்திடுவார். நண்பர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னா, இன்றைக்கு உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். அந்த கண்ணீர் எதனால் வந்திருக்கலாம், யாருனால வேணால் வந்திருக்கலாம், எந்த சூழ்நிலை வேண்டுமானாலும் அந்த கண்ணீர் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, இந்த ஆராதனையில் உன் கண்ணீரை துடைக்கிறேன். நன்றின்னு சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் கண்ணீர் இன்றைக்கு துடைக்கப்படும். இறை வார்த்தையில் சொல்லுகிறேன், சொந்த வார்த்தை அல்ல. திருப்பாடல் 21:4, அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைப்பாராம். அனைத்தையும் அப்படின்னா பிரச்சனை எல்லாத்தையும் நான் இன்னைக்கு மீட்டுவேன். நம்பிக்கையோடு ஆராதனை பார்க்குறீங்களா? நம்பிக்கையோடு காலை வேளையில் அவர் துதிக்கிறீங்களா? இந்த காணொலி மூலமாக அவர் தேடுகிறீர்கள் அல்லவா? ஜெபமாலை ஜெபித்து தேடுகிறீர்கள் அல்லவா? திருப்பலி சென்று திருப்பலியில் ஆண்டவரிடம் உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேடுகிறீர்கள் அல்லவா? உங்கள் கண்ணீரெல்லாம் அவர் இன்னைக்கு துடைக்கிறார். துடைத்து இனிமேல் தொடர்ந்து சொல்ற பாருங்க, இனிமேல் சாவு இராது, இனிமேல் சாவு ஏறாது, துயரம் ஏறாது, அழுகை ஏறாது. அப்படின்னா கவலைப்படாத, நான் வந்துட்டேன்றார். இன்னைக்கு நீ கவலைப்படாத, போதும், நிறுத்திக்கோ. உன் கவலையை நிறுத்து, உன் கஷ்டத்தை நிறுத்து, உன் வலியை நிறுத்து, வேதனையெல்லாம் நிறுத்து. ஏனென்றால் அவர் வந்து விட்டார், ஏனென்றால் அவரை ஆசீர்வதிக்கிறார், ஏனென்றால் அவரை தொடுகிறார், ஏனென்றால் அவனை அப்படி அவர் அரவணைக்க இருக்கிறார். எனவே உன் கண்ணீர் வேதனை அனைத்தையும் அவர் உன்னிடமிருந்து நீக்குகிறார். தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன. நம்புறீங்களா? நம்பிக்கையோடு விசுவாசத்துல நம்புறீங்களா? இந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து விட்டன. நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி. காலை ஆராதனைக்காக என் கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களே அப்பா, அவை துதிக்கிறோம். என் வேதனை எல்லாம் மறைந்து விட்டன என்று சொல்கிறீரே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வழி நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்கள் நம்பிக்கை, உங்கள் மேலே உள்ள விசுவாசத்தில் நாங்கள் இருக்க, ஆசீர்வாதத்தில் நாங்கள் இருக்க, எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. பிரியமுள்ள அன்பு இறைவர்களே, ஆண்டவர் கிருபையில் ஆசீர்வாதமாக இருப்போம். எனவே தான் இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் தருகிறார். இந்த வாழ்க்கை அவ்வளோ இலகுவும் அல்ல. இந்த வாழ்க்கை உங்களை நிந்தனைக்குள்ளாக்கும், இந்த வாழ்க்கை உங்களை துன்பத்தில் தள்ளிவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும்படியாக, செய்வதறியாமல் இருக்கும்படியாக சில தருணங்களை உண்டாக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு துணையாளரை தருகிறேன். இன்றைக்கு நற்செய்தி இதுதான். இன்றைக்கு நற்செய்தி யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 26 மற்றும் 16வது அதிகாரம் 4 வரை. அக்காலத்திலே சீடர்கள் நோக்கி, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு துணையாளரே அனுப்புகிறேன், அவர் வருவார். அவர் தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உங்களுக்கு துணையாளர் வருவார். அவர் ஆவியானவர் இருக்கிறார். அப்பா உங்களோட இருக்கிறார். அவர் உண்மையை வெளிப்படுத்துவாருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை திக்குமுக்க ஆட வைக்கலாம், பிரச்சனையை கொடுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் உண்மையை சொல்வார். என்ன பிரச்சனை உனக்கு? நீ யாரை நம்பக்கூடாது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, எதை யோசிக்கணும் எதை யோசிக்கக்கூடாது. எனவே அவர் உண்மையை வெளிப்படுத்துவார். அவர் வரும்பொழுது என்னை பற்றிய சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்கள் உழைப்பு வீண் போகாது. இன்னைக்கு இந்த வார்த்தையை அப்படியே இன்னைக்கு இன்டர்பிரேட் பண்ணிக்கணும்னா, இன்னைக்கு இறையில் பார்க்கணும்னா, உங்கள் உழைப்பு வீண் போகாதுங்க. நேர்மையாக நீங்கள் நின்னது, நீங்கள் ஆன்மீகத்தை ஜெபத்தில் வைத்தது, நீங்கள் ஜெபத்தில் வைத்து நடவாமல் இருந்தாலுமே அது வீண் போகாது. இது ஆண்டவருக்கு சான்றாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. நம்புங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன துயரத்தை அனுபவிக்கிறீங்களோ, என்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்களோ, என்ன வேதனையை அனுபவிக்கிறீங்களோ, அவை அனைத்துமே ஆண்டவருக்கு சான்றாக மட்டுமே நடக்கின்றன. அது வீண் போகாது. நீங்கள் சான்று பகர்வதற்காகவே துன்பங்களை ஏற்கிறீர்கள். நான் உங்களை விடுதலை தருவேன். எனவே அதை தாங்குவதற்கான திராணி ஆவியானவர் தருவார். அதை மீண்டு செல்வதற்கான திராணியை ஆவியானவர் தருவார். இந்த பிரச்சனையை வந்து கடந்து போவதற்கான, வெற்றியை நோக்கி நகர்வதற்கான உங்கள் வாழ்வியலுடைய உந்துதலை தூய ஆவியானவர் உங்களுக்கு தருவார். அப்பா நன்றி. திங்கட்கிழமைக்கு நன்றி. துணையாளர் இருக்கிறார், தூய ஆவியானவர் இருக்கிறார். அவர் உண்மையை வெளிப்படுத்துவார் செய்திக்காய் ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவர் துதிக்கிறோம். ஆண்டவர் வழி நடத்துங்கப்பா. நன்றி ராஜா, கிருபைக்கா நன்றி அப்பா. நற்கருணை ஆண்டவர் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் திங்கட்கிழமை தொடப்படுவார்களா, ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. பழமையான இறைவன் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நற்கருணை ஆண்டவர் பெயரில் என்னெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் ஜெபத்தில் அனுப்பினீர்களோ ஒவ்வொன்றையும் கொடுக்குறேன்.
கமெண்ட்டில் அனுப்பிடுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் அபிஷேகம் மாற்றுகிறார். தலை வணங்கி ஆசீர்வாதத்தை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்கள், ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. டேக் கேர். இப்போ விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.